சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 11/5/2026. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக மகிமைக்கு தகுதியுடையவராக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கிறார். பாபாவிற்கு என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ அவற்றை இப்பொழுது நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா பிரியதர்ஷனை முழுமையாக புரிந்து கொள்ளாதிருந்தாலும் கூட மிகவும் அன்போடு எந்த வார்த்தைகளை மிகவும் அன்புடன் கூறுகிறார்கள், அத்துடன் நினைவும் செய்கிறார்கள். பதில்: பிரியதர்ஷனே, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற அனைத்திலிருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து தங்களுடன் இணைப்போம் என மிகவும் அன்போடு கூறுகிறார்கள், நினைவும் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். உங்களுடைய முதல் கடமை அன்போடு பாபாவை நினைத்தலாகும் என பாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஜீவ ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா புரிய வைக்கிறார். நான் ஒரு சாதாரண முதியவரின் உடலில் வருகிறேன். வந்து பல குழந்தைகளை படிக்க வைக்கின்றேன். பிரம்மா முகவம்சாவளி பிராமண குழந்தைகளுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். நிச்சயம் பாபா வாய் மூலமாகத்தான் புரிய வைப்பார். மற்றபடி வேறு யாருக்கு புரிய வைப்பார்? இல்லையா? பாருங்க, பாபா இப்ப வந்திருக்காருன்னா இதுக்காக. முதல்ல வந்து பாபா பிராமண, அதாவது பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களை உருவாக்குறாரு. அவங்களுக்கு தான் பாபா இப்ப புரிய வச்சிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாரு, நான் வேற யாருக்கு புரிய வைப்பேன்? இல்லையா? பிராமணர் இல்லாதவங்களுக்கு புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, நான் பிராமணர்களுக்கே புரிய வைக்கிறேன். மற்றபடி குழந்தைகளே, நீங்கள் என்னை பக்தி மார்க்கத்தில் ஓ பதீத்த பாவனா என அழைத்தீர்கள். முக்கியமாக பாரதத்திலும் உலகம் முழுவதிலும் அனைவரும் என்னை அழைக்கிறீர்கள். பாரதம் தான் தூய்மையாக இருந்தது. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர். இல்லையா? பாரதம் தூய்மையா சொர்க்கமா இருந்தப்ப தேவதைகள் மட்டும் இருந்தாங்க, மற்ற எல்லாரும் சாந்தி தாமத்துல இருந்தாங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறார் பாபா. சத்தியுகம் திரேதாயுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது, துவாபரிகம் கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு நினைவில் இருக்க வேண்டும். அவற்றில் யார் யார் ராஜ்யம் செய்தனர் என்ற ஞானம் முழுவதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபாவிற்கு படைப்பின் முதல் இடை கடை ஞானம் புத்தியில் இருப்பது போல உங்களது புத்தியிலும் கூட இருக்கிறது. இல்லையா? பாபா சொல்றார், எப்பயுமே என்ன சொல்வாரு, சக்கரை சுத்தணும். சக்கரை சுத்தணும்னா சக்கரத்துல என்னென்ன வருது? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம் இதெல்லாம் வருது இல்லையா? அதனால நீங்க சக்கரை சுத்துறீங்க, கண்டிப்பா இந்த ஞானம் உங்க புத்தியில இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. பாபா கொடுக்கின்ற ஞானம் நிச்சயம் குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும். தந்தை வந்து குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுகிறார். பாருங்க, பாபாவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதோ அவ்வளவும் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. பாபா குழந்தைகளை அதிகமாக மகிமைக்கு உரியவர்களாக மாற்றுகின்றார். இல்லையா? அதனாலதான் பாபா கூட ஒரு பூஜை, நமக்கெல்லாம் 2 பூஜை. பாபா கூட சாலிகிராம் ரூபத்திலையும் நமக்கு பூஜை நடக்குது, தேவதைகளுடைய ரூபத்திலையும் பூஜை நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வந்து பூசாரியா இருந்த நம்மள பாபா என்ன பண்ணியிருக்காரு, டபுள் பூஜைக்குரியவங்களா இப்ப மாத்தி இருக்காரு. எப்போதும் சிவபாபா இவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். இல்லையா? சிவபாபா எப்பயுமே பிரம்மா மூலமாக கற்றுக் கொடுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மாதான் ஒன்று இன்னொன்றுடன் பேசுகிறது. இல்லையா? சரீரம் பேசாது. ஆத்மாதான் ஒருத்தர் இன்னொருத்தட்ட பேசிக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் தேக உணர்வின் காரணமாக இன்னார் படிக்க வைக்கிறார் என நினைக்கிறார்கள். உண்மையில் அனைத்தையும் செய்வது யார்? ஆத்மாதான். ஆத்மா தனது பாகத்தை நடிக்கிறது. ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். அடிக்கடி தன்னை ஆத்மா என உணர வேண்டும். எதுவரை தன்னை ஆத்மா என உணரவில்லையோ அதுவரை பாபாவை நினைக்க முடியாது. இல்லையா? பாபா சொல்றார், ஆத்மான்னு உணரலன்னா
இல்லையா? ஆத்ம உணர்வே வரலன்னா ஆத்மாவுடைய அப்பா நினைவு எப்படி வரும், உணர்வு வரும்? உங்களை ஆத்மான்னு உணராத வரை என்னுடைய நினைவு கூட உங்களுக்கு வர முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. மறந்து விடுகிறார்கள். நீங்கள் யாருடைய குழந்தைகள் என உங்களிடம் கேட்டால் நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என கூறுகிறீர்கள். பார்வையாளர் புத்தகத்தில் உங்களுடைய தந்தை யார் என எழுதப்பட்டிருக்கிறது. உடனே தேகத்தின் தந்தையின் பெயரை கூறுவார்கள் இல்லையா? ஏன்னா எல்லாரும் சிவபாபான்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த புக்குன்னு கேட்டாங்கன்னா எல்லாம் சரீர தந்தையுடைய பெயரை சொல்றாங்க. சரி, இப்போது ஆத்மாவின் தந்தையின் பெயரை கூறுங்கள் என்றால் பாபா சொல்றாரு, வெளியில இருந்து வந்திருக்கவங்களுக்கு கேக்குறாங்க, உங்க ஆத்மாவுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டா சிலர் கிருஷ்ணர்னு சொல்றாங்க, சிலர் அனுமானுடைய பெயரை எழுதுறாங்க, அல்லது எங்களுக்கு தெரியல அப்படின்னு கூட எழுதுறாங்க. அடே பாபா சொல்றாங்க, நீங்கள் லௌகீக தந்தையை அறிந்துள்ளீர்கள். யாரை துக்கம் வரும்பொழுதெல்லாம் நினைக்கிறீர்களோ அந்த பரலோக தந்தையை அறியவில்லையா? அந்த அப்பா பேர் தெரியுது, இவங்க கஷ்டப்படுற நேரத்துல யார் நினைப்பு வருதோ அவர் பேரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, தெரியலையா? ஏ பகவான் இரக்கம் காட்டுங்கள், ஏ பகவான் ஒரு பிள்ளைய கொடுங்க எல்லாம் கூறுறாங்க இல்லையா, கேட்குறாங்க இல்லையா? இப்போது பாபா முற்றிலும் எளிய விஷயங்களை தெரிவிக்கின்றார். பாபா சொல்றாங்க, நீங்கள் அதிகமாக தேக உணர்வில் இருக்கிறீர்கள். ஆகவே பாபா கொடுக்கும் ஆஸ்தியின் போதை ஏறுவதில்லை. பாபா கொடுக்கிற ஆஸ்தியுடைய போதை ஏறணும்னா முதல்ல என்ன சொல்றாரு பாபா? ஆத்ம உணர்வுல இருங்க. தேக உணர்வுல இருக்கிற வரைக்கும் பாபாவுடைய ஆஸ்தி நமக்கு போதையா இருக்காது. உங்களுக்கு நிறைய போதை ஏறணும். நிறைய போதை ஏறணும்னா ஆத்ம அபிமானத்துல வரணும். பகவானை சந்திப்பதற்காகத்தான் நிறைய பக்தி செய்கிறார்கள். யாகம், தவம், தான, புண்ணியம் போன்றவைகளை செய்தல் அனைத்தும் பக்தியாகும். எதுக்கு பண்றாங்க? பகவானை அடைய போறோம்னு சொல்றாங்க. அனைவரும் ஒரு பகவானை நினைக்கிறார்கள். நான் உங்களுடைய கணவருக்கெல்லாம் கணவராக, தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறேன்னு பாபா சொல்றாங்க. அனைத்து தந்தைகளும் பகவானை நிச்சயம் நினைவு செய்யறாங்க இல்லையா? இந்த உலகத்துல அப்பா இருக்கிற எல்லாருமே பரமாத்மாவை பகவான் நினைக்கிறாங்க. ஆத்மாக்கள் தான் நினைவு செய்கின்றன இல்லையா? நினைவு செய்யறது யாரு? அப்பாவா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், நினைவு செய்வது ஆத்மா. ஆத்மாக்கள் தான் நினைவு செய்கின்றன. புருவ மத்தியில் மின்னக்கூடிய விசித்திரமான நட்சத்திரம் என்றும் கூட கூறுகிறார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் அப்படியே கூறிவிடுகிறார்கள். ரகசியத்தை பற்றி எதுவும் அறியவில்லை. நீங்கள் ஆத்மாவை பற்றியே அறியவில்லை என்றால் ஆத்மாவின் தந்தையை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பாபா ரகசியம் என்ன? உங்களை பத்தியே தெரியலையே. உங்களை பத்தியே தெரியலனா ஆத்மாவுடைய தந்தையை பற்றி எப்படி அறிஞ்சுக்க முடியும்? இந்த உலக நாடகத்தினுடைய ரகசியத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும்? பக்தி மார்க்கத்தினுடைய காட்சிகள் கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்வதற்காக பெரிய பெரிய லிங்கங்களை வைக்கிறாங்க. ஏனென்றால் பிந்துவோடைய ரூபத்தை காண்பிச்சா யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. இது நுணுக்கமான விஷயமாகும். பரமாத்மாவை அகண்ட ஜோதி ரூபம், ஜோதி ஸ்வரூபம்னு சொல்றாங்க. அவருடைய ரூபம் மிக பெரியது என மனிதர்கள் கூறுகிறார்கள். பிரம்ம சமாஜத்தினர் ஜோதியை பரமாத்மா என்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மா பிந்துவாக இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், பரமாத்மா ஜோதி பிந்து சுரூபம் அவ்வளவு சூக்ஷ்ம ரூபத்துல இருக்காருன்றது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சொன்னா குழம்பி போறாங்க. குழந்தைகள் கூட பாபா எதை நினைவு செய்வது என்கிறாங்க. நாங்கள் அவ்வளவு அவர் பெரிய லிங்கமா இருக்கிறாரு, அவரை அது போன்று நினைச்சோம், அவர் அப்படிதான் இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இப்போது புள்ளியை எப்படி நினைப்பது அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, அடே ஆத்மா, நீங்களும் கூட புள்ளியா தான் இருக்கிறீங்க, பாபாவும் புள்ளியா இருக்கிறாரு. ஆத்மாவை அழைக்கிறார்கள், அது நிச்சயம் இங்கேதான் புருவ மத்தியில் அமரும். பாபா சொல்றாங்க, உடல் விட்டவங்கள அழைக்கிறாங்க. இப்ப இல்ல, முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களை கூப்பிடுவாங்க பிராமணனுடைய உடம்புல. அந்த ஆத்மா பிராமணனுடைய புருவ மத்தியில அமரும். பக்தி மார்க்கத்தில் காட்சிகள் போன்றவைகள் கிடைக்கின்றது.
அது அனைத்தும் பக்தியாகும். பக்தியும் ஒருவரின் பக்தி செய்யவில்லை, பல பேரை பகவான் ஆக்கி விட்டார்கள் இல்லையா? நமக்கு தெரியாதில்ல, சொல்லியிருக்காங்களா 33 கோடி தேவதைகள், அவ்வளோ தெய்வங்களை பக்தி மார்க்கத்துல காட்டிட்டாங்க. பல பேரை பகவான் ஆக்கி இருக்காங்க. பக்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களை பகவான் என்று எப்படி கூற முடியும்? ஒருவேளை பரமாத்மா சர்வவியாபி என்று கூறினால் யாருடைய பக்தி செய்வாங்க? இப்படி பலவிதமா பக்தி செஞ்சிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, நாம் பல வருடங்கள் வாழ வேண்டும் என நினைக்காதீங்க. இப்போது நேரம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு வயசு கம்மி தான், நம்ம இன்னும் ஒரு 20-25 வருஷம் இருப்போம் அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா டைம் என்ன ஆயிட்டு இருக்கு, இட் இஸ் கம்மிங் டு க்ளோஸ். எப்ப வேணாலும் என்ன வேணா நடக்கலாம். பாபா புரிய வச்சிட்டு இருக்காங்க, நேரம் நெருங்கிட்டு இருக்குது. பாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்யறாரு அப்படிங்கிறதுல நிச்சயம் இருக்கணும். நாம இவர் மூலமா உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடை ரகசியத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சிவபாபா சொல்றாங்க. யார் மூலமா? பிரம்மா மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என புகழ் பாடுறாங்க. புது உலகம் விஷ்ணுபுரி என்று கூறப்படுகிறது. அதாவது விஷ்ணுவினுடைய 2 வடிவத்தில் ராஜ்யம் செய்தனர் என்பதை அறியவில்லை இல்லையா? விஷ்ணுடைய இரட்டை சொரூபம் என்ன? லக்ஷ்மி நாராயணர். விஷ்ணு யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த பிரம்மா சரஸ்வதி என்பவர்கள் தான் பிறகு விஷ்ணுவின் இரட்டை ரூபமான லக்ஷ்மி நாராயணன் ஆகி பாலனை செய்கின்றனர். ஏன்னா உலகத்துல கூட என்ன வழக்குன்னா, யார் படைப்போரோ அவங்க தான் பாலனை செய்யணும், யாரு ஜென்மம் கொடுத்தவங்களோ அவங்க தான் பாலனை பண்ணணும். அதனாலதான் இந்த ஜென்மத்துல தாய் தந்தையா இருக்கிறவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, ஆளாக்குறாங்க இல்லையா? அதே போலதான் பிரம்மா சரஸ்வதி மூலமா படைக்கிறாருன்னா பாபா அவங்க மூலமா தான் பாலனை செய்யணும். அதே பிரம்மா சரஸ்வதி தான் நாளை சொர்க்கத்துல லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்க. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. விஷ்ணுபுரி என்றால் சொர்க்கம். சொர்க்கத்தினுடைய பாலனை கூட பாபா செய்யறாரு. பாபா ஞானக்கடல் என்பது உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கிறார் பாபா. அவர் இந்த நாடகத்தின் முதல் இடை கடைசியை அறிந்திருக்கிறார். அவரே பதீத்த பாவனர். பாபாவின் தொழில் என்னவோ அதுவே உங்களுடையதாகும். பாபா பதீத்த பாவனர்னா குழந்தைங்க, நீங்க கூட மாஸ்டர் பதீத்த பாவனர். அதான் பாபா சொல்றாங்க, நீங்க கூட பதீத்தத்திலிருந்து தூய்மை ஆக்குகிறீங்க. உலகத்துல ஒரு தந்தைக்கு 3-4 குழந்தைகள் இருப்பார்கள். சில பிள்ளைகள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள், சிலரோ மிகவும் கீழான நிலையில் இருப்பார்கள். இப்போது இங்கு பாபா உங்களை பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்குங்கள் என்று ஒரு தொழிலை கற்பிக்கின்றார். பாபா சொல்ற, என்ன போல நீங்க கூட எல்லாரையும் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்குங்க அப்படின்னு ஒரு தொழிலை பாபா உங்களுக்கு சொல்லித்தராரு. பாபா சொல்றாங்க, என்னை நினைவு செய்யுங்கள் என்ற லட்சியத்தை அனைவருக்கும் கொடுங்கள். எவ்வளவு ஈஸி மெசேஜ் கொடுக்கணும். என்னை நினைவு செய்யுங்கள்ன்ற லட்சியத்தை அனைவருக்கும் சொல்லணும்னு பாபா சொல்றாங்க. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என தலைகீழாக எழுதிட்டாங்க. பகவான் நிராகார், புனர்ஜென்மம் இல்லாதவர் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இல்லையா? பகவான் நிராகார், உடலற்றவர், அவரு ஜென்ம மரணத்துல வர்றதில்லை அப்படிங்கறத நீங்க தான் மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். அவ்வளவுதான். கிருஷ்ண பகவான் வாக்கு என்று கூறுவது ஒன்றே தவறாகும் இல்லையா? சொல்றது பரமாத்மா யாரு? சிவா. சிவ பகவான் வாக்குன்னு சொல்லணும், கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்றது தவறு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு அதிபதியா ஆயிட்டு இருக்கீங்க. சிலர் ராஜ்யத்தில் வருகிறார்கள், சிலர் பிரஜைகளில். சரி, எல்லாரும் ராஜ்யத்துல வர முடியாது இல்லையா? சிலர் ராஜ்யத்திலையும் சிலர் பிரஜையிலையும் வராங்க. கிருஷ்ணபுரி என்று கூறப்படுகிறது இல்லையா? சொர்க்கத்துக்கு இன்னொரு பேரு கிருஷ்ணபுரி. ஏனென்றால் கிருஷ்ணன் அனைவருக்கும் மிக அன்பானவராக இருக்கிறாங்க. குழந்தைகள் கூட அன்பானவரா இருக்கிறீங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு கூட தாய் தந்தையரிடம் அன்பு இருக்கின்றது. அன்பு முழுவதும் பிறகு சிதறி போகுது. பாபா சொல்றாங்க, இப்போது நீங்கள்
தங்களை சரீரம் என நினைக்காதீர்கள். அடிக்கடி ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாபா சொல்றாங்க, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். பாபாவும் நிராகார் ஆவார், நீங்களும் நிராகார், பாபாவும் நிராகார். பாபா எப்படி ஆத்ம உணர்வோடு இருக்கிறாரோ அதே போல குழந்தைங்க நாம கூட என்னது நிராகார் ஆத்ம உணர்வோட இருக்கணும். இங்க புரிய வைக்கிறதுக்காக சரீரத்தை கடனா எடுக்க வேண்டி இருக்குது. சிவபாபாவுக்கு நமக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரம்மாவுடைய உடலை கடனா வாங்கியிருக்கார். சரீரம் இல்லாமல் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு தனது சரீரம் இருக்கின்றது இல்லையா? உங்களுக்குன்னு சரீரம் இருக்கு. சரீரத்துல இருக்கிற நீங்க சரீரதாரி சொன்னாதான் கேட்பீங்க. பாபா கடனாக எடுக்கிறார். அதனால இந்த உடலை கடனா இருக்கிறாரு. மற்றபடி இதில் பிரேரணை போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. நான் இவர் உடலை கடனாக எடுத்து குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றேன் என்று பாபா சொல்றாங்க. ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதை இப்பொழுது சத்தோ பிரதானமாக மாற்ற வேண்டும். பதீத பாவனா வாருங்கள் என பாடுறாங்க. ஆனா அர்த்தம் அவங்க புரிஞ்சுக்கல. பாபா எப்படி வந்து தூய்மையாக மாத்தினாரு அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதையும் நீங்களே அறியறீங்க. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல நம்மளுடைய மரம் சிறிய மரமாக இருக்கும். ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். மீதம் இத்தனை கண்டங்கள் இருக்கின்றது இல்லையா? சத்தியுகத்துல ஒரு கண்டம் தான். ஆனா இப்ப இவ்வளோ கண்டம் இருக்குது. அதன் பெயர் அடையாளம் கூட சத்தியுகத்துல இருக்காது. பாரத கண்டம் தான் சொர்க்கமாக இருக்கும். பரம்பிதா பரமாத்மா தான் வந்து சொர்க்க ஸ்தாபனை செய்யறாங்க. இது நரகமா இருக்குது. பழமையானது பாரத கண்டம் தான். அங்கே தேவதைகள் ராஜ்யம் செய்தனர். எங்க? சத்தியுகத்துல தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க. இப்ப இல்ல. அவர்களுடைய கோயில்கள் இங்க இருக்குது, சித்திரங்கள் இருக்குது. அதனால பாபா எல்லாம் இங்கதான் கிடைச்சிருக்கு இல்லையா? இது பாரதத்துடைய விஷயம் அல்லவா? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இந்த லட்சுமி நாராயணர் அதிபதியாக இருந்தனர். வேறு எந்த கண்டமும் இல்லை என்பதெல்லாம் எந்த பாரதவாசிகளின் புத்தியிலும் இல்ல. பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. இது யார் புத்தியிலும் கிடையாது. இப்போது அநேக தர்மங்கள் வந்துவிட்டது. பாரதவாசிகளின் தர்மம் கீழாகவும் செயல்கள் கீழாகவும் இப்ப மாறிடுச்சு. கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு சொல்றாங்க. ஆனா அதன் பொருளை அவங்க புரிஞ்சுக்கிடல. உண்மையில் இவர் கருப்பாக இல்லை இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையிலே கருப்பா இல்ல. கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது. கிருஷ்ணரை பாம்பு தீண்டிச்சு, அதனால அவர் கருப்பா இருக்காருன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, இப்போது அவரோ சத்தியுகத்தினுடைய இளவரசனா இருந்தாரு. எப்படி கருப்பாயிட்டா இருப்பாருங்க? இப்ப நீங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க. கிருஷ்ணருடைய தாய் தந்தை கூட படிச்சிட்டு இருக்காங்க. தாய் தந்தையை விட கிருஷ்ணர் உயர்ந்தவர் என பாடப்பட்டிருக்கிறது. தாய் தந்தைக்கு வேறு எந்த பெயரும் இல்லை என்றால் எந்த தாய் தந்தையிடமிருந்து இப்படிப்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறாரோ அந்த தாய் தந்தையும் அன்பிற்குரியவராக இருக்க வேண்டும். ஆனால் இல்லை இல்லையா? குழந்தையே இவ்வளவு சிரேஷ்டமா இருக்குன்னா பெத்தவங்க எவ்வளவு உயர்வா இருப்பாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சத்தியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அதனால அந்த தாய் தந்தைக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜென்மம் கொடுத்தவங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை விட மகிமை அதிகம் இல்லை. பாபா சொல்றாங்க, மகிமை அனைத்தும் ராதா கிருஷ்ணருக்கு தான், தாய் தந்தைக்கு எதுவும் இல்லை. உங்களுடைய புத்தியில ஞானம் இருக்குது. ஞானம் தான் பகல், பக்தி என்பது இரவாகும். கார் இருளான இரவில் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வீட்டிலேயே இருங்கள். பாபா சொல்றார், வீட்டிலே இருங்க, இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருங்க என குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது. ஒரு பிரியதர்ஷனின் அரை கல்பத்தினுடைய பிரியதர்ஷினிகள் நீங்கள். இப்படின்னு நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். ஒரு பரமாத்மாவுடைய பிரியதர்ஷினி நான் அப்படின்னு நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். பக்தி மார்க்கத்துல அனைவரும் அவரை நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் பிரியதர்ஷினி ஆயிட்டாங்க இல்லையா?
ஆனால் அவங்களால பிரியதர்ஷனை முழுமையா புரிஞ்சுக்க முடியல. பக்தியிலே கடவுளை நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கரெக்டான அவர் ரூபம் என்ன, காலம் என்ன, தேசம் என்ன, கர்த்தவியம் என்னன்னு தெரியாது. அதனால அவசராங்க அவங்க முழுமையா புரிஞ்சுக்கல. மிகவும் அன்போடு நினைக்கிறாங்க இல்லையா, புரிஞ்சுக்கலாம். ஆனா கூட கடவுளை அன்போடு நினைவு செய்யறாங்க. ஓ பிரியதர்ஷனே, நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற அனைத்திலிருந்தும் புத்தி யோகத்தை துண்டித்து தங்களுடன் நினைப்போம். இவ்வாறு பாடினீங்க இல்லையா? ஆனா தந்தையிடம் இருந்து நமக்கு என்ன சொத்து கிடைக்குது என்பது யாருக்கும் தெரியல. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என பாபா புரிய வைக்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில விஷயத்துக்கு வந்துடுறார். ஆத்ம உணர்வுடையவர்களா ஆகணும். பாபாவை நினைத்தல் குழந்தைகளாகிய உங்களுடைய முதல் கடமையாகும். ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் டு ரிமெம்பர் பாபா. பாபாவை நினைக்கிறதா ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஆண் குழந்தை எப்பொழுதும் தந்தையையும், பெண் குழந்தை எப்பொழுதும் தாயையும் நினைக்கிறது. தனக்கு ஒப்பானவர்கள் அல்லவா? பாபா சொல்றாங்க, ஆண் குழந்தை நாம் தந்தையின் வாரிசாவோம் என நினைக்கின்றது. பெண் குழந்தை அப்படி கூற முடியாது. அவங்க நாம தந்தை வீட்டில இருந்து மாமியார் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு நிராகாரத்திலும் சாக்காரத்திலும் தந்தை வீடு இருக்கின்றது. ஓ பரம்பிதா பரமாத்மா, இரக்கம் காட்டுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. துக்கத்தை நீக்கி சுகம் அளியுங்கள் அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வழி காட்டுங்க, எங்களை விடுவீங்கன்றாங்க. ஆனா அதனுடைய பொருளை பெரிய பெரிய வித்வான்கள் ஆச்சாரியர்கள் கூட அறியல. தந்தை அனைவரையும் விடுவிக்க கூடியவர், அவரே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. மற்ற அனைவரும் தனக்கே நன்மை செய்து கொள்ள முடியவில்லை. அப்படிங்கும் பொழுது மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க இல்லையா? தனக்கே செய்ய முடியலன்னா வேறவங்களுக்கு என்ன செய்வாங்க? நான் குப்தமாக இருக்கிறேன், குதா தோஸ்த் அப்படின்னு கதை சொல்றாங்க இல்லையா? இங்க பாபா சொல்றாங்க, இப்போது கலியுகம் மற்றும் சத்யுகத்திற்கு இடையில் இது ஒரு பாலமாகும், அதை கடந்தே செல்ல வேண்டும். பாபா சொல்றாங்க, இப்போது கடவுள் தந்தையாகவும் இருக்கிறாரு, நண்பனாகவும் இருக்கிறாரு. தாய் தந்தை ஆசிரியரின் நடிப்பையும் நடிக்கிறாங்க இல்லையா? சிவபாபா இப்ப நமக்கு தந்தை தாய் டீச்சர் இந்த ரூபத்துல நடிப்பை நடிக்கிறாங்க. இங்க உங்களுக்கு காட்சிகள் கிடைக்குது அப்படின்னா மாயாஜாலம் மாயாஜாலங்கிறாங்க. தீவிரமான பக்தி செய்பவர்களுக்கு கூட சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. மிகவும் தீவிரமான பக்தர்கள் கூட இருக்கிறாங்க. தரிசனம் கொடுக்கலன்னா நாங்க கழுத்தை வெட்டிக்குவோம் அப்படின்னு சொல்ற பக்தர்கள் கூட இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, அப்ப அந்த மாதிரி உட்காரும் பொழுது பாபா அவங்களுக்கு காட்சி காட்டுறாரு. அவர்களுக்கு கண்மூடித்தனமாக தீவிரமான பக்தர்கள் என கூறப்படுகிறது. யார் இப்படி நடந்துக்கிறாங்களோ, காட்சி வேணும்னு அடம்பிடிச்சு அதை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்களோ அவங்கள கண்மூடித்தனமான தீவிர பக்தர்கள்னு சொல்றாரு. இங்க தீவிரமான பக்தியின் விஷயம் கிடையாது. வீட்டுல அமர்ந்தபடியே கூட பலருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. தெய்வீக திருஷ்டியினுடைய சாவி என்னிடம் இருக்கிறது. சொர்க்கத்தினுடைய சாவி என்கிட்ட இருக்குன்னு பாபா சொல்றாரு. அர்ஜுனனு கூட நான் தெய்வீக திருஷ்டியினை கொடுத்தேன் அல்லவா? இந்த விநாசத்தை பாருங்க, உங்களுடைய ராஜ்யத்தை பாருங்க. இப்போது என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி மாறிடலாம். பாபா சொல்ற, தெய்வீக திருஷ்டில காட்டின இல்ல, அதனால அதுல உங்க விநாசத்தை பார்த்தீங்க, ராஜ்யத்தை பார்த்தீங்க. இப்ப நீங்க ராஜ்யம் போகணும்னா என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதியுடையவங்களா நீங்க மாறிடுவீங்க. பாருங்க, கோயில்களை கற்றவங்க கூட அறியல 4 கைகளுடைய அர்த்தம் என்னன்னு இல்லையா? யார் விஷ்ணுடைய சிலையை உருவாக்கி இருக்காங்களோ, கோவில் கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கே இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. 2 கைகள் ஆணினுடையது, 2 கைகள் பெண்ணினுடையது. விஷ்ணுவின் இரட்டை ரூபம் லக்ஷ்மி நாராயணர். ஆனால் எதையும் புரிஞ்சுக்கல. பாபா சொல்றாங்க, யாரை பற்றி ஞானமும் இல்லை, யாரை பற்றிய ஞானமும் இல்லை. அதாவது ஆத்மா பற்றிய ஞானமும் இல்லை, சிவபாபா பற்றியும் ஞானம் இல்லை, விஷ்ணு பற்றிய ஞானம் இல்லை. முதல்ல பாபா வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபா மேல கவர்ச்சி வந்துச்சு.
கவர்ச்சி இருந்துச்சு. அதனால அநேகர் வந்தாங்க, பலர் வந்தாங்க. ஆரம்பத்தில் முற்றும் முழுவதும் நிறைஞ்சு போச்சு. நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் அனைவரும் வந்தாங்க. பிறகு விகாரத்தினுடைய சண்டை ஆரம்பமாகியது. இல்லையா? ஆரம்பிக்கிறப்ப எதுவும் சொல்றது இல்லை, நடுவில் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறப்ப சண்டை வருது. குழந்தை பிறக்கவில்லை என்றால் சிருஷ்டி எப்படி நடக்கும் என கூறுறாங்க. இந்த சிருஷ்டி பெருகணும் என்கிறது தான் சட்டமாகும். காமம் மிக பெரிய எதிரி, அதை நாம் வெற்றி அடைய வேண்டும். பாபா சொல்றாங்க, கீதையினுடைய விஷயத்தையே மறந்துட்டாங்க. கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து வந்தால் அவர்களுக்கு ஞானம் கொடுங்கள் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரா வந்தா சொல்லாதீங்க, 2 பேரும் சேர்ந்து வந்தா ஞானம் சொல்லுங்க அப்படின்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா புகார் வந்துச்சு. இப்போது இருவருமே வந்தால் கொடுக்கலாம். பாருங்கள், இருவருக்கும் சேர்ந்து கொடுத்தால் சிலர் ஞானத்தை எடுக்கிறாங்க, சிலர் ஞானத்தை எடுக்கிறது இல்ல. பாபா சொல்றாங்க, அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா என்ன செய்யறது? 2 பேர் வந்து ஞானம் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். சில பேர் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க, சில பேர் கேட்கறாங்க போகலான்னா எதுவும் செய்யல. அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா என்ன செய்யறதுங்கிறார் பாபா. ஒன்று அன்னப்பறவையாக, அதாவது ஒருத்தர் அன்னப்பறவையா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நாரையாக இருக்கிறாங்க. இங்க பிராமணர்களாகிய நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். நாம் ஈஸ்வரிய வாரிசு, சிவபாபாவுடைய குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும். அங்க சொர்க்கத்துல இந்த ஞானம் உங்கள்கிட்ட இருக்காது இல்லையா? சொர்க்கத்துல ஆத்மா பரமாத்மா ஞானம் இருக்காது. ஆனா ஆத்மா அபிமானி நிலை என தானாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். அங்க சொர்க்கத்துல ஞானம் இருக்காது. நிராகார உலகம் முக்தி தாமத்தில் இருக்கும் போதும் இந்த ஞானம் இருக்காது. இந்த சங்கமிகத்தை விட்டா எந்த காலத்திலையும் நம்ம கிட்ட இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் இந்த சரீரத்தோடையே முடிஞ்சு போயிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. ஒரு தந்தை படிக்க வச்சிட்டு இருக்காரு. இப்போது இந்த விளையாட்டு முழுமை அடைகிறது. அனைத்து நடிகர்களும் வந்துட்டாங்க, பாபாவும் வந்துட்டாங்க, மீதம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அனைவரும் எப்போது வந்து விடுவார்களோ அப்பொழுது விநாசம் ஆரம்பமாகும். பிறகு அனைவரையும் பாபா உடன் அழைத்து செல்வார். அனைவரும் செல்லவே வேண்டும், வேண்டானா விட்டுருவாரா? நாடகத்துல அப்படி இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போகணும். இந்த அழுக்கான உலகம் விநாசம் ஆகியே தீரணும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்கக்கூடிய தொழில் பாபாவுடையதாகும். அதே தொழிலை நீங்களும் செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்ற லட்சியத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த பிராமண வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கையாகும். இந்த போதையில் இருக்க வேண்டும். புத்தியின் யோகத்தை மற்ற அனைத்திலிருந்தும் துண்டித்து ஒரு பிரியதர்ஷனை நினைக்க வேண்டும். வரதானம்: தியாகம் மற்றும் அன்பு என்ற சக்தியின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய அன்பானவர் சகயோகி ஆகுக. விளக்க சொல்றாங்க, ஆரம்பத்துல ஞானத்தினுடைய சக்தி குறைவாக இருந்தது. ஆனால் தியாகம் மற்றும் அன்பின் ஆதாரத்தில் வெற்றி கிடைத்தது. புத்தியில் இரவும் பகலும் பாபா மற்றும் யஜ்யத்தை பற்றிய நினைவு இருந்தது. உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் பாபா மற்றும் யஜ்யம் என்ற எண்ணமே வந்தது. இந்த அன்பே அனைவரையும் சக யோகியாக மாற்றியது. இந்த சக்தியால் சென்டர்கள் உருவானது. பாபா சொல்றாங்க, சகார அன்பினால் தான் மன்மனாபவ என்ற நிலை ஏற்பட்டது. சகார அன்பின் மூலம்தான் உதவியாளராக மாறியது. யார்கிட்ட சகார அன்பு இருந்துச்சோ அவங்கெல்லாம் உதவியாளரா மாறினாங்க. இன்றும் தியாகமும் அன்பும் என்ற சக்தியால் கோட்டை அமைத்தால் வெற்றி அவசியம் கிடைக்கும். ஸ்லோகன்: தேவதையாக வேண்டுமெனில் வீண் பேச்சுகளில் இருந்தும் மற்றும் தொல்லை தரும் வார்த்தைகளிலிருந்தும் விடுபடுங்கள். தேவதையாக வேண்டுமெனில் வீண் பேச்சுகளில் இருந்தும் தொல்லை தரும் வார்த்தைகளில் இருந்தும் விடுபடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.